ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக ராகி மாவு சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தூங்கி எழுந்த உடனே நம்மளுக்கு டயர்டாக அந்த மாதிரி ஃபீலாக இருக்குன்னா உங்களுக்கு கால்சியம் சத்து அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ராகி லட்டு செஞ்சு வச்சு நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சூடு கம்மியாக இருக்குது. நான் கையில் நான் பிசைஞ்சிக்க போகிறேன். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. சின்ன பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸை கூட நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசைக்கல்லை தட்டுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ தோசை தவை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற ராகி மாவு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கலாம். ஒரு குட்டி பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு அடிக்கடி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடை மாதிரி தட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா வாழை இலை இருந்துச்சுன்னா அது மேலே தட்டிட்டு கூட நம்ம தோசை தவாக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது நான் தனியாக பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். குட்டி கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கை சுடாமல் இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கலாம். அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்ம ராகி அடை தட்டி எடுத்துருக்கோன்னுட்டு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நட்ஸ் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க நான் என்னென்ன நட்ஸ் எடுத்துருக்கேன்ட்டு பார்க்கலாம். நான் ராகி மாவு எடுத்த கப்பில் அரை கப் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த லட்டு பார்த்திங்கன்னா. இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, அப்புறமா கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இப்போ நான் கடாய் எடுத்துக்கிறேன். இந்த கடாயில் நம்ம கருப்பு எள்ளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எள்ளு தீஞ்சிடாமல் இருக்கும். நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு ராகி மாவெல்லாம் சேர்த்துருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராகியில் செஞ்சுருக்கிறீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. எள்ளில் தான் நீங்கள் செஞ்சுருக்கிறேன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. செஞ்சுருக்கிற நம்மளுக்கு தான் தெரியும். எள்ளு பிடிக்காதவங்க ராகி உருண்டைன்னு சொல்லி சாப்பிட வச்சிடலாம். ராகி மாவு சாப்பிடாதவங்களுக்கு எள்ளு உருண்டைன்னு சொல்லி சாப்பிட வச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு.
இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் போது நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. எள்ளு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். இன்னொன்று எள்ளு வந்து நீங்கள் சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் வறுத்த பின்னாடி, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி எள்ளு கூட வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்ருக்கேன்ட்டு சொல்லுங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. நான் இப்போ வந்து தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இதே கடையில் பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் இல்லாதவங்க வந்து வேர்க்கடலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா 4 to 5 days கெடாமல் இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் எதுவும் ஆட் பண்ணிக்காம தான் செய்கிறோம். அதனால் 4 to 5 days கெடாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோன்னா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு பொன்னிறமாக. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது கூட ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடாய் இருக்கிற சூட்லேயே நம்ம வந்து ஏலக்காய் வந்து பொரிஞ்சிடும். பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பாதாமும் கூட நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. எள்ளுமே நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஈரம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ராகி அடை வந்து பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இல்லைன்னா பல்ஸ் மூடில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிச்சு போட்டாச்சு. பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு கடாய்க்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு பூவாக வந்திருக்குன்னுட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற அடையெல்லாம் இதே மாதிரி நான் வந்து பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் செஞ்சு வச்ச அடை எல்லாமே நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற எள்ளுமே நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே கூட நான் வந்து நட்ஸுமே ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கொரகொரப்பாக அடிக்கிறதுனால நம்ம லட்டு சாப்பிடும்போது வாயில் வந்து இந்த முந்திரி பாதாம் எல்லாமே கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட வந்து நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொಬ್ಬರಿ தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய கடாய்க்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ண முடியாது, இது கொஞ்சம் குட்டியாக இருக்குன்றதுனால. ராகி மாவு எடுத்த கப்லேயே பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிசையும் போது ராகி மாவு எல்லாமே சேர்ந்து வரும் நம்மளுக்கு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. வெல்லம் மேலே சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா எல்லாம் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இப்போ வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து ராகி உருண்டை ரெடி. வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைல்ல, தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்ச உடனே ஒரே நாளில் காலி ஆகிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக ராகி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். Thank you for watching.